A3 and A4. நம்ம டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது ஆச்சுன்னா FP cot and difference we will find the right extra table steps. So இப்போ D is equal to A2 minus A1. ஸோ என்ன இருக்கும், that is root 6 minus root 3. root 6 எப்படி எழுதலாம், root 2 into root 3 எழுதலாம், minus root 3. இதில் காமனே root 3 தான், ஸோ நான் அதை வெளியே எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, root 2 minus 1. அடுத்தது D is equal to இன்னொன்று என்ன இருக்குது, A3 minus A2. that is root 9 is nothing but 3 நம்மளுக்கு தெரியும். root 6 நம்மளுக்கு என்ன தெரியும், 3 minus root 6 ஒன்று தெரியும். 3 நம்ம எப்படி எழுதலாம், root 3 into root 3 minus root 3 into root 2, that is root 6. நான் 3 root 3 root 3 root 6 root 3, இதில் காமன் வந்து root 3 வெளியே எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும், root 3 minus root 2 கிடைக்கும். இதுவே காமன் கிடையாது. இன்னொன்று வச்சு பார்த்தலாம், that is A4 minus A3 root 12 minus root 9, that is உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 root 3 minus root 3 into root 3. பாருங்க, இந்த 2 root 3 நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். that is உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 4 into 3, that is 12. ஸோ root 12 எப்படி எழுதலாம்னா 2 root 3 எழுதலாம். அப்புறம் root 3 into root 3, இதெல்லாம் காமன் என்னது உங்களுக்கு, root 3 தான் காமன். ஸோ root 3 வெளியே எடுத்துட்டேன், 2 minus root 3 கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது, காமன் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சேம். that is A2 minus A1. Therefore, given series does not form an